ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கு இலவச மாதிரி தேர்வு 2 நடக்க போகுதுங்க. ஸோ 2வது கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓஎம்ஆர் பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமை எழுதுங்க. தயவு செஞ்சு பிரிண்ட் பண்ணி எழுதுங்க. உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம் எழுதுகிற ஃபீலே கிடைக்கும். ஓகேங்களா? எங்களால் இப்போ பிடிஎஃபாக தான் தர முடியும். ஸோ நீங்கள் தான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் எதனா ஜெராக்ஸ் ஷாப் இருந்ததுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க கண்ட விஷயத்துக்குலாம். ஸோ அந்த ஒரு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய்க்குள்ள ஆகுமா? அதை தயவு செஞ்சு செலவு பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. பாதி பேர் நேற்று கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் எங்களுக்கு இந்த டைம் வேஸ்ட் ஆகுது, நாங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம், நம்ம ஆன்சருக்கு டக்குன்னு மார்க் பண்ணிப்போம். எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிடாது. நாளைக்கு நீங்கள் எடுத்து மாட்ட போகிற அந்த யூனிஃபார்ம் எவ்வளவோ தடைகளை தாண்டி தான் மாட்ட போகிறீங்க. அது இன்னும் அவ்வளோ சுலபமாக எடுத்துட முடியும். கொஞ்சம் கூட கஷ்டப்படலை, நான் அந்த வீடியோவை கூட முழுசாக பார்க்க மாட்டேன், எந்த ஆன்சருக்கு என்ன சொல்ல வராங்க எதையுமே கேட்க மாட்டேன்னா உங்களுக்குலாம் வேற எப்படி தான் சொல்ல முடியும்? அதாவது நாங்கள் கொடுக்குறோம், எக்ஸாம் ஒன்று கொடுக்குறோம். ஸோ அது எழுத போறீங்க. சைக்காலஜியில் எல்லாத்துக்குமே ஆன்சருக்கு மட்டும் கொடுத்துட்டேன்னா சரி, நான் அடுத்த வீடியோல இருந்து வெறும் ஆன்சருக்கு மட்டும் போடுறேன். வெறும் ஆன்சருக்கு கொடுத்துட்டு அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரணும்ல. இப்போ சால்வ் பண்ண தெரியாத கொஸ்டின் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஸோ அதனால தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி ஒழுங்காக படித்து எழுதுங்க. ஓகேங்களா? சும்மா ஏனோ தானோன்னுட்டு எழுதிட்டு அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், எனக்கு டேட்டா, அதாவது இந்த டேட்டாவை சேமித்து வச்சு வேறு எங்கே செலவு பண்ண போகிறீங்கன்னு தான் தெரியல. வேறு ஏதோ அற்ப விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை தயவு செஞ்சு இன்னும் இருக்கிற ஒரு 15 நாள் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிறது உங்களுடைய எதிர்காலம், எதிர்கால வேலைக்கு போயிட்டோன்னே நீங்கள் அதுக்கப்புறமா எப்படின்னா ஆடுங்க, என்னென்னா பண்ணுங்கள். ஆனால் இருக்கிற இந்த கொஞ்ச நாள் இப்படி பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ கொஸ்டின் பேப்பரை மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்யூஷன் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்க வீடியோவா தான் போடுவோம். நீங்க என்ன சொன்னாலும் அது சில பேருக்காது, எனக்கு 100ல 2 பேர் பயனடைஞ்சா கூட போதும் அந்த வீடியோவை பார்த்து. மற்றவர்களுக்கு அந்த வீடியோ பயனளிக்கல, எனக்கு இது டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு வீடியோவை பார்க்காம கிளம்பி போயிடுங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பக்கம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நாங்க எது பண்ணாலும் அது வேஸ்டா தான் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ உங்க பக்கம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா தாராளமா பாருங்க. சைக்காலஜி, மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு எங்களுக்கு ஆன்சருக்கு மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு படிச்சுட்டு போகிறோன்னா இது வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி மக்குங்க தான் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் புத்திசாலி நினைச்சீங்கன்னா ஒழுங்காக வீடியோவை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.